Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய அந்த ஸ்லீவோட டிசைனை இந்த கிளாத்ல இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி இதில் எப்படி ஆரி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட சென்டரில் நான் இந்த ஒயிட் கலர் பியர்ல் வச்சு அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் சீயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சென்டரில் கொஞ்சம் பெரிய பியர்ல் பீடாக தான் யூஸ் பண்ணுறேன். அப்போது பார்க்குறதுக்கு இந்த ஃப்ளவர் இன்னும் அட்ராக்டிவாக அழகாக தெரியும். இனி இந்த பியர் பீடை சுற்றி இந்த ஷோர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுக்க போகிறேன். இப்போது அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட சைடில் எல்லாமே இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக ஸ்டோன்ஸ் விழாமல் இருக்கும். இனி நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் டிசைனில் நான் இந்த சின்ன பியர் பீடை வச்சு சென்டரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் இந்த 3mm கோல்டன் கலர் பீடை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கோல்டன் பீட்க்கு மேலே நான் இந்த சின்ன பியர் பீட் வச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி மேலேயும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் நல்லாவே காஞ்சிடுச்சு. இனி அதை சுற்றி ஃபஸ்ட்டு நான் இந்த கட் பீட் யூஸ் பண்ணி ஒரு லேயர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கட் பீட் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு அதை சுற்றி செகண்ட் லேயராக நான் இந்த சுகர் பீட் வச்சு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு 2 லேயராக கட் பீட் அதுக்கு மேலே சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரியும். இப்போ ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி மேலே இருக்க இந்த டிசைனில் நான் திரும்ப இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வளைஞ்சி வரக்கூடிய இந்த டிசைனாக இருந்தாலுமே ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த லுக் அப்படியே கிடைக்கும். இப்போது ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அந்த இடத்துல நான் இந்த க்ரீன் கலர் சுகர் பீட் வச்சு திரும்ப உள்ளாடி இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ மேலே இருக்க டிசைன் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய கொடி டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் அதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கொடி டிசைனுக்குமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த வளைஞ்சி வர இடம் எல்லாமே நீங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி கிடைக்கும். இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கொடி டிசைனையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த லீஃப் மாதிரி வர டிசைன்லேயுமே நான் வந்து சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுத்திருக்கேன். இனி இந்த லீஃபோட சென்டரில் நான் இந்த கோல்டன் கலர் கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது லீஃப்க்கு உள்ளாடி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு சைடில் வரக்கூடிய இந்த டிசைனில் நான் வந்து ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சைடில் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதுக்கு மேலே நான் வந்து இந்த பியர் பீட் அண்டு ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ரவுண்டாக ட்ரா பண்ணியிருக்க இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு வந்து இன்னும் அழகாக தெரியும். இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட சைடில் ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல நான் இந்த ஒரு வீட் பீட் இந்த சின்ன ஒரு பியர் பீட் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து அந்த அவுட்லுக் வந்து இன்னும் நீட்டாக அழகாக தெரியும். இப்போது ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு மேலே நான் திரும்ப இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இனி அது நல்லா காயட்டும். அந்த கேப்பில் கீழே ஃப்ளவர் டிசைனை சுற்றி நான் இந்த டைமண்ட் ஷேப் இந்த கிளிப் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு நான் இந்த செயின் ஸ்டோனை இந்த மாதிரி ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கீழே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ளவரோட கேப்பில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சின்ன ஃப்ளவர் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரியும். இப்போ அதே ஸ்டோனை வச்சு நான் இந்த கொடி டிசைனோட எண்ட்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு மேலே நம்ம ஒட்டியிருக்க இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோனை சுற்றியும் ஃப்ளவருக்கு கீழே ஸ்டிச் பண்ணல அதே மாதிரி மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஆரி ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.